الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. فقد قال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு நற்குணங்களை அதிகமாக வலியுறுத்துகிறான், கெட்ட குணங்களை விட்டு நம்மை தடுக்கின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை, தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை சொல்லும் பொழுது குறிப்பிடுகிறார்கள்: இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக். நல்ல குணங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று தான் தூதராக அனுப்பப்பட்டதற்கு ஒரு அடிப்படை நோக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணங்கள், அஹ்லாகை மக்களுக்கு சொல்லித் தருவது என்பதை பதிவு செய்கிறார்கள். மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு குணம்தான் பொது நலம் நாடுவது, பிறருடைய நலத்தை நாடுவது, விரும்புவது. இது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய குணம். அதே நேரத்தில் தவிர்க்க வேண்டிய, இதற்கு நேர்மாறான ஒரு குணம்தான் சுயநலம், சுயநலவாதியாக இருப்பது. இது ஒருபோதும் ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கக்கூடாது. ஒரு மூமினுடைய ஒரு தன்மையாகவே இது இருக்க வாய்ப்பில்லை, சுயநலவாதியாக இருப்பது. மாறாக உண்மையான ஒரு முஸ்லிம், உண்மையான ஒரு மூமின் பொது நலம் கருதக்கூடியவராக, பிறருடைய நலம் நாடக்கூடியவராக தான் இருக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் நமக்கு சுயநலத்தை விட்டுவிட்டு பொது நலம் நாட வேண்டும் என்பதை சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதற்கு சில உதாரணங்கள். அறியாமை காலத்தில் அந்த அரபுகள் சொல்வார்கள்: உன்சுர் அஹாக ஸாலிமன் அவ் மظ்லூமன். நீ தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய், உன்னுடைய சகோதரனுக்கு நீ உதவி செய். உன்னுடைய சகோதரன் அநீதி இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கே நீ உதவி செய்ய வேண்டும், அவனே அநியாயக்காரனாக இருந்தாலும் அவனுக்கே நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் பழமொழியாக. உன்சுர் அஹாக ஸாலிமன் அவ் மظ்லூமன். உனக்கு உன்னுடைய சகோதரன், உனக்கு உன்னுடைய குடும்பம், அவர்களை பார்த்தால் போதும் என்று சொல்லும் விதமாக, உன்னுடைய சகோதரன் அநீதி இழைக்கப்பட்ட நிலையில் அவன் மீது பிறர் அநியாயம் செய்தாலும் சகோதரனுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏன், அவனே அநீதி இழைக்கக்கூடியவனாக, அக்கிரமக்காரனாக இருந்தாலும், ஜாலிமாக இருந்தாலும் அவனுக்கு தான் நீ உதவி செய்ய வேண்டும். எனவே நீதி அநீதி அந்த அடிப்படையில் கிடையாது. உன்னுடைய சகோதரன், நீ அவனுக்கு தான் உதவி செய்ய வேண்டும் என்று சுயநலவாதத்தை சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயமாக அறியாமை கால மக்கள் இந்த பழமொழியை சொல்வார்கள். ஆனால் இஸ்லாம் வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை நோக்கி மக்களை அழைக்கிறார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய நற்குணங்களை எல்லாம் சஹாபா பெருமக்களுக்கு போதிக்கிறார்கள். அந்த சமயத்தில் இதே வாசகத்தை ரசூல் அவர்கள் சஹாபா பெருமக்களிடம் சொன்னார்கள். அதே பழைய பழமொழி, அறியாமை காலத்தில் அந்த மக்கள் சொல்லி வந்த அதே பழமொழியை ரசூல் வாயிலாக சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள். உன்சுர் அஹாக ஸாலிமன் அவ் மظ்லூமன். உடனே சஹாபா பெருமக்களுக்கு ஆச்சரியம். அறியாமை காலத்தில் அவர்களுக்கு ஆச்சரியம் கிடையாது, அவர்களுக்கு அது கேட்டு பழகி போய்விட்டது. அதை அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள். சொல்ல போனால் யார் நீதியில் இருக்கிறார்கள், யார் அநீதி இழைக்கிறார்கள் அதெல்லாம் பார்க்காமல், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர், என்னுடைய சகோதரன், என்னுடைய தந்தை, என்னுடைய மகன் என்று அவர்களுக்கு தான் சப்போர்ட் செய்வார்கள். அந்த காலத்தில் அவர்களுக்கு இது தப்பு என்று பட்டு இருக்காது. ஆனால் இஸ்லாம் வந்த பிறகு, இஸ்லாத்தின் போதனைகளை அவர்கள் உள்வாங்கி தொடங்கிய பிறகு இதே வாசகத்தை ரசூல் சொல்லும் பொழுது சஹாபா பெருமக்களுக்கு அது தவறான ஒரு விஷயமாச்சே என்று அவருடைய மனதில் உறுத்தல் ஏற்படுகிறது. எனவே ரசூலிடம் கேட்கிறார்கள்: யா ரசூலல்லாஹ், அநீதி இழைக்கப்பட்ட நிலையில் சகோதரனுக்கு உதவி செய்வது நமக்கு தெரியும், அநியாயக்காரனாக இருந்தாலும் சகோதரனுக்கு எப்படி உதவி செய்வது? அதுக்கு ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய கையை பிடித்து
அநியாயம் செய்ய விடாமல், அநீதி இழைக்க விடாமல் அவனை தடுத்து உதவி செய்யுங்கள். அதே வாசகம்தான் பொருளை ரசூல் அவர்கள் மாற்றிவிட்டார்கள் இஸ்லாத்தின் போதனைகளுக்கு ஏற்ப. அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த சுயநலவாதியாக இருக்கக்கூடாது என்பதை சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், ஒரு முறை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான், பள்ளிவாசல் ஓரத்திலே ஒரு கிராமவாசி நின்று சிறுநீர் கழித்தார். அவர் சிறுநீர் கழிக்க சஹாபா பெருமக்கள் மற்றவர்கள் அவரை அடிக்கவோ அல்லதை திட்டவோ விரைந்தார்கள். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், விட்டுவிடுங்கள், அவர் சிறுநீர் கழித்து முடிக்கட்டும், தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளட்டும். பிறகு ரசூலுல்லாஹி அவர்கள் அந்த கிராமவாசி, அவரும் ஒரு சஹாபி தான், ஆனால் நாகரிகம் தெரியாதவர், கல்வி இல்லாதவர், கிராமத்திலிருந்து வந்தவர், அழைத்து ரசூல் அவர்கள் அழகாக சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய வீடு, இதை சுத்தமாக வைத்துக் கொள்வது நம்முடைய பொறுப்பு, இதை அசுத்தப்படுத்தக்கூடாது, இங்கு நாம் தொழுகிறோம், துவா செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம் என்று அழகாக ரசூல் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். கோவப்படவில்லை, திட்டவில்லை. அந்த கிராமவாசி உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறார். நலம் விசாரிப்பதற்காக ரசூல் அவர்கள் அந்த கிராமவாசி, அந்த சஹாபியை பார்ப்பதற்காக வேண்டி போயிருக்க, அந்த கிராமவாசி அல்லாஹ்விடம் துவா செய்கிறார், அல்லாஹும்ம அர்ஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம் மஅனா அஹதா. யா அல்லாஹ், எனக்கு முஹம்மதுக்கு அருள் செய்வாயாக, நம் இருவரை தவிர யாருக்கும் அருள் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார். இது சுயநலவாதியாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் தானே இது. யா அல்லாஹ், எனக்கும் என்னோடு அழகாக பேசிய முஹம்மதுக்கு மாத்திரம் அருள் செய், வேறு யாருக்கும் நீ அருள் செய்யாதே என்று துவா செய்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், லகத் ஹஜர்த வாசிஅன், விசாலமான ஒரு விஷயத்தை தடுக்கும் விதமாக நீங்கள் இப்படி ஒரு பிரார்த்தனை செய்து விட்டீர்கள். அதாவது அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது, அத்தனை படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் குறையாது, விசாலமான ஒன்று. ஆனால் நீங்கள் 2 பேருக்கு மாத்திரம் கேட்கிறீர்கள், விசாலமான ஒன்றை நீங்கள் தடை செய்யும் விதமாக துவா செய்து விட்டீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் செய்த துவா தவறானது என்பதை உணர்த்தினார்கள். சுயநலவாதியாக தனக்காக மட்டுமே கேட்பது, தனக்காக மட்டுமே முயற்சி செய்வது, நான் என்னுடைய குடும்பம், நான் என்னுடைய மனைவி மக்கள் என்று இருக்கக்கூடாது, மாறாக பிறருடைய நன்மையை கருத வேண்டும் என்பதை ரசூல் அவர்கள் அந்த சஹாபிக்கு உணர்த்துகிறார். எந்த அளவிற்கு என்று சொன்னால் பாருங்கள், நான் நான் என்கிற அந்த வார்த்தையை தனியாக சொல்வதையும் ரசூல் அவர்கள் வெறுத்தார்கள். சொல்லப்போனால் நான், என்னுடைய குடும்பம், இப்படி நான் என்று சொல்வதை கூட ரசூல் அவர்கள் வெறுத்திருக்கிறார் என்று ஒரு ஹதீஸை அடிப்படையாக கொண்டு சில அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்க ஒரு சஹாபி ரசூலை சந்தித்து பேசுவதற்காக வேண்டி வருகிறார். வந்து கதவு தட்டுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், கதவில் யார்? அதற்கு அந்த சஹாபி, நான். பொதுவாக நாமும் சொல்வோமா இல்லையா, நான் தான் என்று. நான் தான் என்று சொல்ல, நான் இது என்னது, நான் பெயரை சொல்லுங்கள் என்று சொன்ன பிறகுதான் அந்த சஹாபி பெயரை சொன்னார்கள். இப்படி தனியாக நான் என்று சொன்னாலே ஒரு வகையான பெருமை, அகம்பாவம், சுயநலவாதிகள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக அது இருக்கலாம் என்பதற்காகவோ என்னவோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தை வெறுத்தார்கள். நான் என்று சொல்லக்கூடாது. அதேபோல்தான் அன்பானவர்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ரசூலிடம் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் எல்லா மனிதர்களை காட்டிலும், ஒவ்வொரு விஷயத்தை காட்டிலும் உங்களை தான் அதிகமாக நேசிக்கிறேன், என்னுடைய நஃப்ஸுக்கு அடுத்து, என்னுடைய உயிருக்கு அடுத்தபடியாக. எனக்கு என்னுடைய உயிர், என்னுடைய நஃப்ஸு தான் மேலானது, அதற்கு அடுத்து மிக பிரியமானவர் நீங்கள் தான் என்று சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை உமரே, இப்படி இருந்தால் ஈமான் பரிபூர்ணம் அடையாது. உங்களுடைய நஃப்ஸை விட சுயநலம், அதை தாண்டி நீங்கள் என்னை தான் அதிகம் நேசிக்க வேண்டும். அல்லாஹ், ரசூல், மார்க்கம் இதுதான் தன்னுடைய நஃப்ஸை விட, சுயநலத்தை விட மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் பின் கத்தாபுக்கு சொல்லி தந்தவுடன் உமர் பின் கத்தாப் தன்னை சரி செய்து கொண்டு சொன்னார்கள், அப்படி என்றால் யா ரசூலல்லாஹ், என்னுடைய நஃப்ஸை விட, என்னுடைய உயிரை விட நீங்கள் தான் எனக்கு மிக மேலானவர். அப்போது ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அல் ஆன் யா உமர், உமரை இப்போதுதான் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணம் அடைந்திருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி நான் என்று சொல்வது, என்னுடைய உயிர் எனக்கு முக்கியமானது, நான், என்னுடைய குடும்பம், நான் நன்றாக இருந்தால் போதும், இது எல்லாமே ஒரு முஸ்லிமுடைய தன்மை இருக்கவே முடியாது, ஒரு மூமினுடைய தன்மையாக இருக்கவே முடியாது. மாறாக
பொது நலம் கருதக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே எந்த அளவிற்கு இந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள் என்று சொன்னால், அத்தீனு அன் நஸீஹா, மார்க்கம் என்றாலே நலம் நாடுவதுதான். ஒட்டுமொத்த மார்க்கத்துக்கே ரசூல் கொடுத்த ஒரு பெயர் என்ன? மார்க்கம் என்றாலே நலம் நாடுவது, பிறருடைய நலம் நாடுவது தான் இந்த மார்க்கமே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மார்க்கத்தையே இந்த சுயநலவாதியாக இருப்பது என்கிற அந்த தன்மைக்கு நேர்மாறான சிறந்த தன்மை, பொது நலம் நாடுவது, அதையே மார்க்கம் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு முக்கியமான ஒரு அஹ்லாக் என்பதை நாம் உணர வேண்டும். இன்னொரு ஹதீஸில் ரசூல் அவர்கள் சொல்கிறார், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, உங்களில் ஒருவர் தனக்காக விரும்புவதை தன் சகோதரருக்காக விரும்பாதவரை மூமினாக மாட்டார். எனக்கு ஒரு சட்டம், பிறருக்கு ஒரு சட்டம், நான் நன்றாக இருந்தால் போதும், பிறர் எப்படி நாசமாக போனாலும் பிரச்சனை இல்லை என்றெல்லாம் இல்லாமல் நானும் நன்றாக இருக்க வேண்டும், பிறரும் நல்லபடியாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் பிறர் அதே கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த வலியும் நான் உணர வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய அடையாளம். எல்லா இறை விசுவாசிகளும் ஒரே உடல் போன்றவர்கள். ஒரு பகுதிக்கு தீங்கு ஏற்பட்டால் எப்படி அந்த வலியை இன்னொரு பகுதி, உடலின் இன்னொரு அங்கம் உணர்கிறதோ அதே போல்தான் இறை விசுவாசிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதுபோன்று இதை தான் ரசூல் அவர்கள் அன்சார் சஹாபா பெருமக்களுக்கு சொல்லித் தந்தார்கள். முஹாஜிர் சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பொழுது மதீனாவில் இருக்கக்கூடிய அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் என்கிற கோத்திரத்தை சார்ந்தவர்கள், அங்கிருந்து ஒரு சஹாபி அழைத்து, ஹிஜ்ரத் செய்து வந்த ஒரு சஹாபி அழைத்து சொல்வார்கள், இனிமேல் நீங்கள் இருவரும் சகோதரர்கள். இந்த இரத்த உறவு சகோதரர்கள் கிடையாது, இஸ்லாமிய சகோதரத்துவம் அதுவும் கிடையாது, ஒரு கூடுதல் சகோதரத்துவம். ரசூல் அவர்கள் முஹாஜிர் சஹாபாக்களுக்கும் அன்சாருக்கும் மத்தியில் ஏற்படுத்திய அந்த சகோதரத்துவம் ஒரு கூடுதலான சகோதரத்துவம். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இனிமேல் நீங்கள் இரண்டு பேரும் சகோதரர்கள், இந்த முஹாஜிரை பார்த்து கொள்வது உங்களுடைய பொறுப்பு என்று அன்சார் சஹாபி அழைத்து ரசூல் அவர்கள் சொல்லிவிட்டால், தன்னை விட சுயநலவாதம் அதையெல்லாம் தாண்டி அந்த சஹாபா என்ன செய்தார்கள்? தன்னை விட அந்த முஹாஜிர் சஹாபா பெருமக்களை கவனித்தார்கள். தன்னுடைய நலம் நாடுவதை விட அந்த முஹாஜிர் சஹாபா பெருமக்களுடைய நன்மையை அதிகமாக அவர்கள் விரும்புவார்கள், அந்த அன்சார் சஹாபாக்கள். எனவே தான் அவர்களுக்கு உதவியாளர்கள் அன்சார் என்கிற பெயர் சூட்டப்பட்டது. எனவே இந்த அன்சார் சஹாபா மத்தியிலே, முஹாஜிர் சஹாபா மத்தியிலே ரசூல் அவர்கள் ஏற்படுத்திய அந்த சகோதரத்துவமும் பொது நலம் நாட வேண்டும், பிறருடைய நன்மை நாட வேண்டும், சுயநலவாதியாக இருக்கக்கூடாது என்கிற பாடத்தை தான் நமக்கு போதிக்கிறது. அதே போல்தான் இன்னொரு சம்பவம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், ஒரு முறை கடுமையான பசியால், தொடர்ந்து சாப்பிடாத காரணத்தினால் கடுமையான பசியால் பார்வை கூட எனக்கு சரியாக தெரியவில்லை, புகை மூட்டமாக தெரியும் அளவிற்கு, புகை மூட்டம் கிடையாது, பசியால் அவருக்கு மயக்கம், முன்னால் யார் இருக்கிறார்கள் தெளிவாக தெரியவில்லை, அந்த அளவிற்கு பசி. அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நிலையில் அபூபக்கர் என்னை கடந்து சென்றார். நான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னேன். சலாம் சொல்வதற்கான நோக்கம் என்ன? அவர் திரும்பி பார்த்து, என்ன அபூ ஹுரைரா நிலைமை மோசமாக இருக்க, சாப்பிடவில்லை என்று ஏதாவது கேட்டு விசாரித்து ஏதாவது கொடுப்பார்களே என்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஏதாவது உதவி செய்வார்கள் என்று. ஆனால் அபூபக்கர் அதை உணரவில்லை. வாலிக்கும் சலாம் என்று சொல்லி கடந்து சென்று விட்டார். அடுத்து உமர் பின் கத்தாப் வந்தார்கள். அபூ ஹுரைரா மீண்டும் சலாம் சொன்னார்கள். அவரும் வாலிக்கும் சலாம் என்று பதில் சொல்லிவிட்டு அபூ ஹுரைராவுடைய நிலையை உணராமல் கடந்து சென்று விட்டார்கள். அடுத்து ரசூல் அவர்கள் வந்தார்கள். சலாம் சொன்னதும் ரசூல் அவர்கள் அபூ ஹுரைராவை பார்த்தவுடன் அபூ ஹுரைரா சாப்பிடாமல் பசியோடு கஷ்டத்தில் இருக்கிறார் என்று உணர்ந்து விட்டார்கள். அதே நேரத்தில் ஒரு சஹாபி ஒரு பாத்திரத்தில் பால் கொண்டு வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அபூ ஹுரைராவை அழைத்து அந்த பாத்திரத்தை கொடுத்து, வலது பக்கமாக அந்த சபையில் இருக்கக்கூடிய சஹாபா பெருமக்கள் எல்லோருக்கும் வலது பக்கமாக அப்படியே வரிசையாக அந்த பால் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஒவ்வொரு சஹாபி என்று அந்த பாத்திரத்தில் இருந்த பாலை சஹாபா பெருமக்கள் கொடுக்க எல்லோரும் குடித்தார்கள். அந்த பால் குறையவில்லை. ஒரு அற்புதமாக, முஅஜிசாவாக அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்தான். எல்லோரும் பால் அருந்தினார்கள். அபூ ஹுரைராவுக்கு ஒரு பயம், இங்கு பால் தீந்து விடுமோ, கிடைத்த இந்த வாய்ப்பும் போய்விடுமோ என்கிற ஒரு பயம் இருந்தது. எல்லோரும் பால் அருந்தினார்கள்.
இறுதியாக ரசூலுல்லாஹி அவர்களுக்கு கொடுக்க அபூ ஹுரைரா முற்படும் பொழுது, இல்லை நீங்கள் குடியுங்கள் என்று சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா பால் குடித்த பிறகு இறுதியாக ரசூல் அவர்கள் குடித்தார்கள். எல்லோரும் அந்த ஒரு பாத்திரத்தில் இருந்ததை வயிறு நிறைய அருந்தினார்கள், பால் குறையவில்லை. இங்கு பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா பசியோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்த பிறகும் முதலில் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லவில்லை, மாறாக பிறருக்கு கொடுங்கள். இது என்னது? பிறருடைய நன்மை நாடுவது, தன்னை விட பிறருக்கு முக்கியத்துவம் தருவது என்கிற ஒரு பாடத்தை தான். கஷ்டத்தில் இருக்கிறார் அபூ ஹுரைரா, கடுமையான பசியில் இருக்கிறார், அந்த நேரத்திலும் ரசூல் அவர்கள் இந்த பாடத்தை அபூ ஹுரைராவுக்கு சொல்லி தருகிறார் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பியத் எப்படி இருந்தது என்று. எனவேதான் அந்த தர்பியத்தின் வெளிப்பாடாக சஹாபா பெருமக்கள் அப்படிதான் வார்த்தெடுக்கப்பட்டார்கள். தன்னுடைய நன்மையை விட பொது நலத்துக்கு முக்கியத்துவம் தருவார்கள், தன்னை விட பிறருடைய தேவைக்கு முன்னுரிமை முக்கியத்துவம் தருவார்கள், உதவி செய்வார்கள். அந்த உதவியால் தனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, சதகா கொடுத்து என்னிடம் காசு இல்லாமல் போய்விட்டாலும் சரி, கவலைப்பட மாட்டார்கள். ரசூலுல்லாஹி அவர்கள் பற்றி ஹதீஸில் சொல்லப்பட்டது போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி தான தர்மம் கொடுப்பார் என்று சொன்னால், லா யஹாஃபுல் ஃபக்ர், ரசூலுல்லாஹி அவர்களுக்கு வறுமையின் பயமே இருக்காது. நான் கொடுத்து விட்டால் எனக்கு என்ன மிஞ்சும், நான் சதகாவா கொடுத்து விட்டால் என்னுடைய தேவைக்கு யார் உதவி செய்வார் என்றெல்லாம் ரசூல் அவர்கள் யோசிக்க மாட்டார், பயப்பட மாட்டார். அந்த வறுமையை குறித்த அச்சம் இல்லாமல் ரசூல் அவர்கள் வாரி வாரி தருவார் என்று ஹதீஸில் பார்க்கிறோம். ரசூல் அவர்கள் அதை நடைமுறையில் செய்து காட்டினார்கள். ஒரு ஹதீஸும் அநேகமாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், 3 நாட்கள் தொடர்ந்து நாங்கள் சாப்பிட்டதில்லை ரசூலுடைய குடும்பத்தினர்கள். வகுன்னா நூசிரு அலா அன்ஃபுசினா, மாறாக தன் மீது பிறருக்கு நாம் என்ன செய்வோம், முக்கியத்துவம் தருவோம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியும் அநேகமாக உண்டு. ரசூலுடைய வாழ்க்கை, ரசூலுடைய குடும்பத்தாரின் வாழ்க்கை நடைமுறை எப்படி தான் இருந்தது. அவர்கள் சரியாக சாப்பிட மாட்டார்கள், ஆனால் தான தர்மம் வாரி வாரி தருவார்கள். குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தமாக பல சம்பவங்கள் உண்டு. அதே போல் தான் அன்பார்வர்களே, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு விருந்தாளி வருகிறார், ஒரு பிரயாணி வந்து. அந்த காலத்திலே பிரயாணிகள் ஒரு ஊரை கடந்து சென்றால் அந்த ஊர் மக்களிடம் தான் நினைச்சுவார்கள், விருந்தாளியாக உபசரிக்க முடியுமா என்று கேட்பார்கள். ஹோட்டல்கள் கிடையாத இல்லாத ஒரு காலகட்டம். எனவே அப்படி ஒருவர் வருகிறார், ரசூல் அவர்கள் விரும்பினார்கள், அவரை அழைத்து சென்று விருந்தாளியாக உபசரிக்கலாம் என்று ரசூல் அவர்கள் விரும்பினார். ஆனால் வீட்டில் சென்று மனைவியிடம் கேட்க, குடிப்பதற்கு தண்ணீரை தவிர வேறு எதுவும் இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொல்லப்பட்டது. அதற்கு ரசூல் அவர்கள் என்ன செய்தார்கள், உபசரிப்பதற்கு வாய்ப்பில்லாத காரணத்தினால் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள், யாராவது இந்த பிரயாணியை விருந்தாளியாக உபசரிக்க தயாரா என்று கேட்க, சபையில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அழைத்து செல்கிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று அழைத்து வீட்டுக்கு சென்று விட்டார். அங்கு சென்று மனைவியிடம் விசாரிக்க, மனைவி சொன்னார்கள், ஒருவர் சாப்பிடும் அளவிற்கு தான் உணவு இருக்கிறது, அதை குழந்தைகளுக்காக நான் வைத்திருந்தேன் என்று சொல்ல, குழந்தைகளை எப்படியாவது தூங்க வைத்து அந்த உணவை வந்த விருந்தாளிக்கு கொடுத்து விடலாம் என்று மனைவியும் கணவரும் பேசிக்கொள்கிறார்கள். சரி, அவருக்கு மாத்திரம் உணவு கொடுத்தால் அவர் நீங்கள் சாப்பிடவில்லை என்று கேட்க வாய்ப்புண்டு, அதற்கு விலக்கை அணைத்து விடலாம் என்றெல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டதாக செய்திகள் உண்டு. இறுதியில் கணவன் மனைவியும் சாப்பிடவில்லை, குழந்தைகளுக்கும் உணவு கொடுக்கவில்லை, அப்படியே தூங்க வைத்து விட்டார்கள். இருந்த உணவை அந்த விருந்தாளிக்கு கொடுத்து விட்டார்கள். இது இரவில் இந்த சம்பவம் நடக்க, பகலில் அந்த சஹாபி வருகிறார்கள். அபூ தல்ஹா அப்போது ரசூல் அவர்கள் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். وَيُؤْثِرُونَ عَلَى أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ, தனக்கு வறுமை இருந்தாலும் சில நல்லடியார்கள், சில இறை விசுவாசிகள் தன் மீது பிறருக்கு முக்கியத்துவம் தருவார்கள், முன்னுரிமை தருவார்கள். அப்படிப்பட்ட நல்லடியார்களும் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்ந்து வசனத்தை இறக்கிறான். இந்த வசனம் அபூ தல்ஹா சம்பந்தமாக தான் வந்தது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். இப்படி பாருங்கள், சஹாபா பெருமக்களுக்கு ரசூல் அவர்கள் கொடுத்த தர்பியத்தின் வெளிப்பாடு இது. இன்னொரு ஃபேமஸான சம்பவம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக் போரின் பொழுது என்ன செய்தார்கள், சதகா தாருங்கள், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள் என்று ரசூல் அவர்கள் வலியுறுத்தும் பொழுது இருந்ததையெல்லாம் கொண்டு வந்து ரசூலுடைய காலடியில் போட்டு விட்டார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தனக்காக, நான் எனக்காக என்ன செய்வேன், குடும்பத்தினர்களுக்கு என்ன,
வீட்டு மக்களுக்கு என்ன என்றெல்லாம் அவர்கள் கவலைப்படவில்லை. அல்லாவின் பாதையில் செலவு செய்ய வேண்டிய ஒரு தருணம், தூரமான பயணம், தபூக் போர் தூரமான பயணம், செலவு அதிகமாகும், செலவு செய்ய வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது. தனக்காக மக்களுக்கு அடுத்து கூட சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லிவிட்டு இருந்ததையெல்லாம் கொண்டு வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து விட்டார்கள். இஸ்லாத்திற்காக, இஸ்லாத்தின் சேவைக்காக வேண்டி கொடுத்து விட்டார்கள். இப்படி பல உதாரணங்கள் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கலாம். மிகப்பெரிய சுயநலவாதிகளாக அவர்கள் இருக்கவில்லை என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்ன? சஹாபாவும் சரி, சஹாபாவுடைய பாதையில் கியாமத்து வரை பயணிக்கக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் சரி, உயிரை கூட அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்து விட்டார்கள். களத்தில் இறங்கி சுயநலவாதிகளாக இருந்தால் அப்படி செய்ய முடியுமா? ஒரு சுயநலவாதி பொருளாதாரத்தின் ஒரு சின்ன பகுதியை கூட விட்டு கொடுக்க அவன் தயாராக மாட்டான். உயிரையே கொடுப்பதற்கு தயாராகி விடுவது என்பது சுயநலவாதிகள் செய்யக்கூடிய விஷயம் அல்ல. சுயநலத்தை எல்லாம் மறந்துவிட்டு அல்லாஹுடைய ரசூல், அல்லாஹுடைய மார்க்கம், முஸ்லிம்களுடைய நலம், இதுதான் எனக்கு முக்கியமானது என்று யாருடைய நிலைப்பாடு இருக்குமோ அவர்கள்தான் தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்வார்கள். எனவே நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். என்னுடைய நாட்கள், என்னுடைய காலம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது? நான் சுய நலவாதியாக வாழ்ந்து கொண்டு வருகிறேனா? என்னுடைய நன்மை, என்னுடைய ஃபாய்தா, என்னுடைய லாபம், என்னுடைய குடும்பத்தினர்கள் நாங்கள் நன்றாக இருந்தால் போதும், பிறர் எப்படி கெட்டு குட்டிச்சோரானாலும் பரவாயில்லை, இப்படி நான் இருக்கிறேனா? இல்லை, பிறருடைய கஷ்டத்தை பார்த்தாலும் அந்த கஷ்டத்தை உணர்வது, இயன்ற உதவி செய்ய முற்படுவது, தன்னால் இயன்ற உதவியை செய்வது, இப்படி பிறருடைய கஷ்டத்தை பார்த்து பிறருடைய நன்மையை கருதுவது. அத்தீனு அந்நசீஹார் என்ற ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, மார்க்கம் என்றாலே நலம் நாடுவது. அந்த ஹதீஸுக்கு ஏற்ப நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று நம்மில் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு முறை ஒரு அறிஞர், அவருடைய வீட்டில் அதிகமாக எலிகள் இருந்தன. அவர்கள் தன்னுடைய ஒரு நண்பரிடம் இந்த விஷயத்தை எடுத்து சொல்ல, அந்த நண்பர் சொன்னார்கள், வீட்டில் ஒரு பூனை வளர்த்து பாருங்கள், எல்லா எலிகள் ஓடி போய்விடும் என்று சொல்ல, இல்லை இல்லை, இதை நான் செய்ய முடியாது, வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்னவாக இருக்கும் என்று கேட்டால், பூனை வளர்த்து எலிகள் ஓடி போய்விட்டால் நிச்சயமாக வெளியே போகக்கூடிய எலிகள் அடுத்து அண்டை வீட்டாருடைய வீட்டில் தான் நுழையும் நிச்சயமாக. எனவே பிறருக்கு கஷ்டம் தரக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த ஆப்ஷனை என்ன செய்யவில்லை. இல்லை, இது சரியான ஆலோசனை கிடையாது என்று சொன்னார்கள். இப்படி பிறருடைய நன்மையை நாடுவது மிகப்பெரிய ஒரு நறுகுணமாகும். இதை தான் ரசூலுடைய ஒரு தோழர், ஒரு சஹாபி எப்படி அமல் செய்கிறார் என்று பாருங்கள். ஜரீர் பின் அப்துல்லா அல் பஜலி என்கிற ஒரு சஹாபி, அவர்கள் தன்னுடைய பணியாளரை, அடிமையை மார்க்கெட்டுக்கு கடை வீதிக்கு அனுப்புகிறார்கள். சென்று ஒரு நல்ல குதிரையை வாங்கி வாருங்கள் என்று. அவர் என்ன செய்கிறார், அந்த பணியாளர் ஹாதிம் நல்ல தரமான குதிரையை 300 திர்ஹமுக்கு பேரம் பேசி குறைத்து விலையை வாங்கி வருகிறார். எஜமான் ஜரீர் பின் அப்துல்லா அருமையான குதிரையை குறைந்த விலையில் வாங்கி வந்து விட்டானே என்று சந்தோஷப்படுவார் என்று எண்ணிவிட்டு, ஆனால் வந்த பிறகு ஜரீர் பின் அப்துல்லா சந்தோஷப்படவில்லை. மாறாக அந்த குதிரையை பார்த்து விலையை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு குறைந்த விலையில் எப்படி ஒருவர் இவ்வளவு அருமையான ஒரு குதிரையை தர முடியும்? அந்த குதிரை விற்பனை செய்தவரிடம் என்னை அழைத்து செல் என்று சொல்லி ஹாதிமை அழைத்து கொண்டு அந்த குதிரையையும் ஓட்டி சென்றார்கள். அந்த நபரை சந்தித்து ஜரீர் பின் அப்துல்லா அவர்கள் கேட்டார்கள், 300 திர்ஹமுக்கு நீ கொடுத்த இந்த குதிரையை நான் மேலும் ஒரு 100 திர்ஹம் கொடுத்து மொத்தமாக 400 திர்ஹமுக்கு நான் வாங்குகிறேன், உனக்கு சம்மதமா என்று கேட்க, ஆம், ஏன் இல்லை என்று சொன்னார். அடுத்து மீண்டும் என்ன செய்தார், இன்னொரு 100 திர்ஹம், மொத்தமாக 500 திர்ஹம், அடுத்து 600, அடுத்து 700, அடுத்து 800 என்று 300 திர்ஹமுக்கு ஏற்கனவே கிடைத்த குதிரையை மீண்டும் 500 திர்ஹம் கொடுத்து மொத்தமாக 800 திர்ஹமுக்கு அந்த குதிரை வாங்கினார்கள். ஜரீர் பின் அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு. இதை பார்த்த அந்த ஹாதிம், பணியாளரும் சரி பிறரும் சரி ஆச்சரியப்பட்டார்கள். கிடைத்த குதிரையை மீண்டும் அதிகமான விலையை கொடுத்து மீண்டும் வாங்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்க, ஜரீர் பின் அப்துல்லா அவர்கள் சொன்னார்கள், நான் இஸ்லாத்தை தழுவிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கையை பிடித்து உறுதிமொழி வாங்கினார்கள். ரசூல் அவர்கள் உறுதிமொழி வாங்குவார், சாகும் வரை ஷிர்க் செய்ய மாட்டேன் என்று சொல், அல்லாவை மட்டுமே வணங்கி வழிபடுவேன் என்று சொல், தொழுகை நிலை நிறுத்துவேன், நன்மை செய்வேன், தீமை செய்ய மாட்டேன், விபச்சாரத்தை நெருங்க மாட்டேன் என்று அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப சில விஷயங்களை ரசூல் அவர்கள் உறுதிமொழியாக வாங்குவார். ஜரீர் பின் அப்துல்லா அவர்கள் சொல்கிறார்,
நான் இஸ்லாத்தை தழுவிய பொழுது ரசூல் என்னிடம் வாங்கிய ஒரு உறுதிமொழி என்னவென்றால், அன்-நுஸ்ஹ் லிகுல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமுக்கு நலம் நாடுவாய் என்று சொல் என்று ரசூல் அவர்கள் உறுதிமொழி வாங்கினார். எனவே தரமான ஒரு குதிரையை மிக குறைந்த விலையில் அந்த குதிரைக்காரர் தருகிறார் என்று சொன்னால் என்ன பொருள்? அவருக்கு ஏதோ ஒரு அவசரம், அவருக்கு தேவையான தொகை அந்த 300 திரஹம் தான். ஏதோ ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கிறார், அந்த சிச்சுவேஷனை தான் இந்த ஹாதிம் பயன்படுத்தி கொண்டார் என்றுதானே பொருள். எனவே அந்த குதிரைக்காரருடைய நலம் கருதி மீண்டும் சென்று நினைச்சுகிறார் ஜரீர் பின் அப்துல்லா, அதிகமான தொகையை செலுத்துகிறார். எனவே இப்படி நாமும் சுயநலவாதியாக இல்லாமல் பிறருடைய நன்மையை நாடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். சுயநலவாதியாக வாழ்ந்தால் வெளிப்படையில் ஏதோ நான் வெற்றி பெற்றதாக அல்லது யார் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் நான் சிறப்பாக செம்மையாக வாழ்வதாக நான் எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அது உண்மையான வாழ்க்கை அல்ல. ஒரு மிருகம் கூட ஒரு சுயநலவாதியாக வாழ்ந்து போய்விடும். மனிதன் என்று சொன்னால் மனிதனிடத்தில் பொது நலம் கருதுவது என்கிற தன்மை அவசியம் இருக்க வேண்டும். ஹயவான், அந்த மிருகம் கூட என்ன செய்யும்? சுயநலவாதியாக வாழ்ந்து செத்து போய்விடும். ஆனால் மனிதனை மிருகங்களை விட்டு வேறுபடுத்தி காட்டக்கூடிய விஷயமே இந்த அஹ்லா குணங்கள் தான். இந்த நற்குணங்களில் ஒன்றுதான் பொது நலம் கருதுவது, பொது நலம் நாடுவது. அந்த அடிப்படையில் பொது நலம் நாடி பிறருடைய நன்மையை நாடி உதவி செய்வது, பிறருடைய கஷ்டத்தை உணர்வது என்று நாம் செயல்பட்டால் இம்மை மறுமையில் அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவான். சுயநலவாதியாக வாழ்ந்தால் இம்மையிலும் அல்லாஹுடைய வேதனை வரும் ஏதோ ஒரு வடிவத்தில். நாளை மறுமை நாளிலும் சுயநலவாதியாக வாழ்ந்தால் நிச்சயமாக நீதி இழைப்போம், ஏமாத்துவோம், எல்லாமே செய்வோம். சுயநலவாதியாக வாழ்ந்தால் எல்லா கெட்ட குணங்களும் தானாக வந்துவிடும். சுயநலவாதம் என்கிற அந்த ஒரு கெட்ட குணம், ஏமாத்துவது, அநீதி இழைப்பது, பொய் சொல்வது, மோசடி என்ற அத்தனை கேடுகளை இழுத்து கொண்டு வரும். எனவே அதனுடைய விளைவு மிக மோசமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், சில சகோதரர்கள் ஒருவர் பணக்காரராக வாழ்ந்து அவருடைய தோட்டத்தில் வரக்கூடிய விளைச்சலில் ஒரு பகுதி ஏழைகளுக்கு கொடுப்பது, இப்படியெல்லாம் உதவி செய்யக்கூடியவராக வாழ்ந்து மரணித்து விடுகிறார். அந்த நபருடைய பிள்ளைகள், அந்த தோட்டம் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு சொந்தமானதாக மாறும் பொழுது அந்த பிள்ளைகள் பேசிக்கொள்கிறார்கள், காலையில் அதிகாலை சென்று அறுவடை செய்து எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் அந்த ஏழைகள் என்ன செய்வார்கள்? தந்தை அறுவடை செய்யும் பொழுது கொடுப்பார்களே, அந்த பழக்கத்தில் வந்து விடுவார்கள். பிறர் வருவதற்கு முன்பாகவே சென்று அறுவடை செய்து எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், யாருக்கும் தர வேண்டாம் என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்தான், இந்த தோட்டத்தை அழித்து விட்டான் என்பதாக கலம் அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் அந்த அத்தியாயத்திலே இப்படி சுயநலவாதிகளாக அவர்கள் இருந்தார்கள். யாருக்கும் கொடுக்க வேண்டாம், நமக்கு சொந்தமானது நாம் மட்டும்தான் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், உபயோகிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தோட்டத்தையே அழித்து விட்டான். ஹாரூன் என்கிற செல்வந்தன் அவன் என்ன செய்தான்? அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த செல்வத்தை, இது என்னுடைய திறமையை கொண்டு நான் சம்பாதித்தது, இதில் யாருக்கும் பங்கெல்லாம் கிடையாது, ஏழைகளுக்கெல்லாம் இதில் உரிமையே இல்லை, இது என்னுடைய காசு, நான் தான் இதை அனுபவிப்பேன் என்று அகம்பாவம் கொண்டான், சுயநலவாதியாக இருந்தான். அல்லாஹ் அந்த ஹாரூனுடைய ஹசானா, அந்த பொக்கிஷத்தோடு சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து விட்டான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வேதனை இந்த விதத்திலும் வரலாம், அல்லது நமக்கே தெரியாத விதத்திலே, உணராத விதத்தில் கூட அல்லாஹுடைய வேதனை வரலாம் சுயநலவாதியாக நாம் வாழும் பொழுது. எனவே தான் அன்பானவர்களே, சுயநலவாதம் என்பதை விட்டுவிட்டு பிறருடைய கஷ்டத்தை உணர வேண்டும், உதவிகரம் நீட்ட வேண்டும். தன்னால் சுயமாக உதவி செய்யக்கூடிய நிலையில் நாம் இல்லாவிட்டாலும் உதவி செய்வதற்கான வழிகள் என்ன என்பதை அவர்களுக்கு நாம் காட்ட வேண்டும். இப்படி பிறருக்கு அதிகம் நன்மை செய்யக்கூடிய மக்கள்தாம் அல்லாஹுடைய பார்வையில் மிக சிறந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். ஒரு செய்தியில் ரசூல் அவர்கள் சொல்கிறார், ஹைருன் நாசி அன்ஃபஉஹும் லின்னாஸ், மக்களில் மிக சிறந்தவர் யாரெனில் யார் மக்களுக்கு அதிகம் நன்மை செய்கிறாரோ, எந்த மனிதரால் பிறர் சக மனிதர்கள் அதிகம் நன்மை அடைகிறார்களோ அவர்தான் சமூகத்தில் மிக சிறந்தவர். இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அஹப்புன் நாஸி இலல்லாஹி அன்ஃபஉஹும் லின்னாஸ், அல்லாஹ்விடத்தில் மிக பிரியமானவர் யார் என்று சொன்னால்
யார் மக்களுக்கு அதிகம் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறாரோ. வஹப்புல் அமாலி இலல்லாஹி அஸ்ஸ வஜல் சுரூருன் யுத்கிலுஹு அலா முஸ்லிம். அல்லாஹ்வுக்கு பிடித்த மிக பிரியமான ஒரு அமல் என்னவென்று சொன்னால் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை நுழைப்பது, ஒருவரை சந்தோஷப்படும் விதமாக, ஒருவர் மகிழ்ச்சி அடையும் விதமாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்வது, நன்மையான ஒரு காரியத்தை. அவ் யக்ஷிஃபு அன்ஹு குர்பத்தன். அல்லாஹ்வுக்கு பிரியமான இன்னொரு காரியம் என்னவென்றால் ஒருவருடைய கஷ்டத்தை போக்குவது. அவ் யக்தி அன்ஹு தைனன், அல்லது ஒருவருடைய கடனை போக்குவது, ஒருவர் சார்பாக அவருடைய கடனை அடைப்பது, இதுவும் அல்லாஹ்வுக்கு பிடித்த ஒரு காரியம். அவ் தத்ருது அன்ஹு ஜூஅன், அல்லது ஒருவருடைய பசியை போக்குவது. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல செய்திகளை சொல்லும் பொழுது குறிப்பிடுகிறார்கள், மன் கான ஃபி ஹாஜதி அஹீஹி கான அல்லாஹு ஃபி ஹாஜதிஹி. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், எவர் சக மனிதர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதில் ஈடுபடுவாரோ அல்லாஹ் அவருடைய ஹாஜத்துகளை பூர்த்தி செய்வான். எனவே இப்படி பிறருடைய நன்மையை நாம் நாடும் பொழுது நமக்கும் தானாக நன்மை கிடைத்துவிடும். அது இந்த உலக வாழ்க்கையிலும் அது நன்மையாக நமக்கு கிடைக்கும். நாளை மறுமை நாளிலும் மகத்தான கூலி உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் பிறருடைய நன்மையை நாடி பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. சுயநலவாதிகளாக வாழ்வதை விட்டு, அந்த கெட்ட குணத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. பிறருக்கு உதவி செய்யும் பொழுது இஹ்லாஸோடு, புகழ் பெருமையை நாடாமல் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி ஒவ்வொரு நன்மையான காரியத்தை செய்யக்கூடிய தௌஃபீகை தருவானாக. ஆமீன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.